உடல் பலம் பெற சூப் வகைகள் ரொம்ப முக்கியம். நமக்கே தெரியும், ஏதாவது டயர்டாக இருக்கா சூப் குடிங்க. ஒரு ஃபீவர்லேருந்து மீண்டு வந்திருக்கோம், சூப் குடித்தா உடம்பு தேறிடும். அப்பா ரொம்ப டயர்டாக இருக்கே, இந்த சூப்பை குடிக்கலாமா அப்படின்னு. இன்றைக்கி நிறைய பேர் சூப் பிரியர்கள் இருப்பாங்க. ஆக்சுவலி சூப்னா என்ன? நமக்கு அந்த ரெட் மீட் வேகும்போது அதிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த தண்ணீர், அவ்வளவு சத்து அதில் நிறைஞ்சிருக்கு. உடல் பலவீனமாக இருக்குது, நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், எவ்வளவு சாப்பிட்டாலும் எனக்கு வெயிட் போடவே இல்லை, இம்யூனிட்டி ரொம்ப குறைவு, போன் மேரோ ப்ராப்ளம், போன் மேரோ டிஃபிஷியன்சி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ போன் மேரோவில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் நமக்கு ரெட் பிளட் செல்ஸே பாடியில் குறைஞ்சி ஹீமோக்ளோபின் லெவல் குறைஞ்சிரும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக, அதாவது தேராத உடல் தேர்றதுக்கு என்ன செய்கிறது? நிறைய பேரண்ட்ஸ் கிட்ஸை கூட்டிகிட்டு வரும்போது சொல்கிற விஷயம், இந்த மாதிரி ஃபுட்டு என்ன கொடுத்தாலும் ஃபுட்டு சாப்பிட்றதே கிடையாது, ரொம்ப அண்டர் வெயிட்டில் இருக்காங்க. ஸோ ஏஜ் வந்து ஒரு 12 இயர்ஸ் ஆகுது, 13 இயர்ஸ் ஆகுது, பட் வெயிட் வந்து ரொம்ப ரொம்ப லோ வெயிட். ஸோ வெயிட் லாஸ் ஆகிறதுக்கான காரணம் என்ன? ஸோ கண்டிப்பாக பார்த்தோம்னா நிறைய ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட ஏஜ் எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க, 25 இயர்ஸ் ஆகுதுன்னா வெயிட் எவ்வளோ இருப்பாங்க? 35, 40. ஸோ பிலோ 40. ஸோ இதற்கு காரணம் என்ன? அதெல்லாம் விட்டுருங்க. ஆனால் ஹெல்த்தியாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க நான் சொல்கிற மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். நம்மளுடைய குழந்தை ஆரோக்கியமாக, அடுத்த ஜென்ரேஷன் நமக்கு வந்து ஹெல்த்தியாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க நான் சொல்கிற இந்த குறிப்பை ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிளாக, ஈஸியாக, ஆரோக்கியமான முறையில் நமக்கு வெயிட் கெயின் அப்படின்னு கிடையாது, அவங்களும் வந்து உடல் ஆரோக்கியமாக இருப்பதற்கு, அந்த ஸ்டாமினா பூஸ்டப் ஆகிறதுக்கு இந்த 2 சூப் வகைகளை நம்ம குடிக்கலாம். வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். உடல் பலம் பெற சூப் வகைகள் ரொம்ப முக்கியம். நமக்கே தெரியும், ஏதாவது டயர்டாக இருக்கா சூப் குடிங்க. ஒரு ஃபீவர்லேருந்து மீண்டு வந்திருக்கோம், சூப் குடித்தா உடம்பு தேறிடும். அப்பா ரொம்ப டயர்டாக இருக்கே, இந்த சூப்பை குடிக்கலாமா அப்படின்னு. இன்றைக்கி நிறைய பேர் சூப் பிரியர்கள் இருப்பாங்க. ஆக்சுவலி சூப்னா என்ன? ஸோ நம்ம வந்து காய்கறிகள் போடுறோம், என்ன போட்டாலும் சரி அதனோட சத்துக்கள். ஸோ இப்போ வந்து நிறைய நான்வெஜ் சூப்ஸும் இருக்குது. எல்லாருக்குமே பிடித்ததுன்னு சொன்னால் ஆட்டுக்கால் சூப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஆட்டுக்கால் சூப்பாக இருக்கட்டும், இல்லை ஸ்டூ அப்படின்னு சொல்லுவோம். நமக்கு அந்த ரெட் மீட் வேகும்பொழுது அதிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த தண்ணீர், ஸோ அவ்வளவு சத்து அதில் நிறைஞ்சிருக்கு. உடல் பலவீனமாக இருக்குது, நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், எவ்வளவு சாப்பிட்டாலும் எனக்கு வெயிட் போடவே இல்லை, இம்யூனிட்டி ரொம்ப குறைவு, போன் மேரோ ப்ராப்ளம், போன் மேரோ டிஃபிஷியன்சி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ போன் மேரோவில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் நமக்கு ரெட் பிளட் செல்ஸே பாடியில் குறைஞ்சி ஹீமோக்ளோபின் லெவல் குறைஞ்சிரும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக, அதாவது தேராத உடல் தேர்றதுக்கு என்ன செய்கிறது? ஐயோ, இந்த ஃபீவர்லேருந்து நான் மீண்டு வந்து இவ்வளோ வெயிட் லாஸ் ஆகிடுச்சு, நல்லா இருந்தேங்க, இந்த ஆக்சிடெண்ட் ஆச்சு, இவ்வளோ ட்ரீட்மெண்ட் எடுத்தேன், ஸோ இதுக்கப்புறம் உடல் ரொம்ப மெலிஞ்சு போச்சு, இதிலிருந்து எப்படி நான் தேறி வர்றது? ஏதாவது ஒரு கண்டிஷன், ஹெல்த் இஷ்யூஸ்னால ரொம்ப நாளாக நான் வந்து ஹாஸ்பிட்டலைஸ்டு, ஸோ இப்போ தாங்க வரேன், இப்போ இதுக்கப்புறம் நல்லா சாப்பிட்டு உடம்பு தேற்றணும், இது ஒரு கேட்டகரி. அதற்கு அடுத்தது இந்த நிறைய பேரண்ட்ஸ் கிட்ஸை கூட்டிகிட்டு வரும்போது சொல்கிற விஷயம், இந்த மாதிரி ஃபுட்டு என்ன கொடுத்தாலும் ஃபுட்டு சாப்பிட்றதே கிடையாது, ரொம்ப அண்டர் வெயிட்டில் இருக்காங்க. ஸோ ஏஜ் வந்து ஒரு 12 இயர்ஸ் ஆகுது, 13 இயர்ஸ் ஆகுது, பட் வெயிட் வந்து ரொம்ப ரொம்ப லோ வெயிட். ஸோ வெயிட் லாஸ் ஆகிறதுக்கான காரணம் என்ன? ஸோ கண்டிப்பாக பார்த்தோம்னா நிறைய ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட ஏஜ் எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க, 25 இயர்ஸ் ஆகுதுன்னா வெயிட் எவ்வளோ இருப்பாங்க? 35, 40. ஸோ பிலோ 40. ஸோ இதற்கு காரணம் என்ன? ஸோ 2 விஷயம் நம்ம சொல்லலாம். ஃபஸ்ட்டு நியூட்ரிஷன் டிஃபிஷியன்சி, இன்னொன்று வேணும்னே நம்ம சாப்பிடாமல் இருக்கிறது, அது ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ நிறைய பேர் பேரண்ட்ஸே சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, லாஸ்ட் வீக் ஒரு அம்மாவும் ஒரு டாக்டரும் வந்திருந்தாங்க, ஏஜ் அவங்களுக்கு 24. ஸோ அவங்கள வெளியில் அனுப்பிட்டு அந்த அம்மா சொல்கிறாங்க, மேம் நீங்கள் என்ன வேணால் கொடுங்களேன், அவள் சாப்பிட மாட்டா. ஏன்னா அவளுக்குனே ஒரு மைண்ட் செட்டை அவள் வச்சுருக்கா, எதனா சாப்பிட்டா வெயிட் கெயின் ஆகிடும், இந்த வெயிட்டுக்கு மேலே ஒரு 42 வெயிட், அந்த கிலோ 42 கிலோக்கு மேலே நான் இன்க்ரீஸ் ஆகக்கூடாதுன்னு அவளுக்கு அவளே நினச்சிக்கிட்டு ஒரு 2 வருஷமாக யார் அப்படி மைண்டுக்குள்ளே சொன்னாங்கன்னு தெரியல, எதுனாலும் அவள் சாப்பிட மாட்டா, கொடுத்தா எடுத்துகிட்டு போய் வெளியில் கொட்டிடுறா.
நமக்கு தெரியாமல் நம்ம என்ன ஹெல்த்தி ஃபுட் கொடுத்தாலும் வெயிட் கெயின் ஆகிடும் அப்படியே நினச்சிட்ருக்கா. ஸோ ஒல்லியாக இருந்தால் தான் அழகு, இது எப்படி இந்த மைண்ட் செட்லேருந்து நான் கொண்டு வரதுன்னே தெரியல. ஆனால் அவங்களுக்கு பார்த்தோம்னா ஹீமோகுளோபின் லெவல் ரொம்ப குறைவாக இருக்குது, 6 கிராம்ஸ் தான் இருந்தது. ஸோ வெயிட் வந்து ரொம்ப அண்டர் வெயிட், 40 கேஜி அவ்வளோதான். வேணும்னே அது வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. மேம் இது என்ன பண்ணுறதுனே தெரியல. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய பெண்கள் இருந்தாலும் சரி, ஆண்கள் ஓரளவுக்கு இதை மெயின்டைன் பண்ணுறாங்க. பட் நிறைய பேர் டயட்ன்ற பேரில் ரொம்ப வெயிட் லாஸ் ஆகிட்டு பாடியில் ஸ்டாமினா இல்லாத மாதிரி இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி தன்னைத்தானே இதே மாதிரி நான் வந்து ஹெல்த்தியாலாம் இருக்க மாட்டேன், நான் வெயிட் மெயின்டைன் பண்ணுறேன், ஹிப் சைஸ் வந்து அப்படியே ரொம்ப சிக்கன் இருக்கணும், இந்த மாதிரிலாம் நிறைய பேர் சொல்ல ரொம்ப அதிர்ச்சியாக தான் இருக்குது. ஸோ அதெல்லாம் விட்டுருங்க. ஆனால் ஹெல்த்தியாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க நான் சொல்கிற மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். நம்மளுடைய குழந்தை ஆரோக்கியமாக, அடுத்த ஜென்ரேஷன் நமக்கு வந்து ஹெல்த்தியாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க நான் சொல்கிற இந்த குறிப்பை ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிளாக, ஈஸியாக, ஆரோக்கியமான முறையில் நமக்கு வெயிட் கெயின் அப்படின்னு கிடையாது, அவங்களும் வந்து உடல் ஆரோக்கியமாக இருப்பதற்கு, அந்த ஸ்டாமினா பூஸ்டப் ஆகிறதுக்கு இந்த 2 சூப் வகைகளை நம்ம குடிக்கலாம். தினம்தோறும் ஏதாவது ஒரு சூப் குடிக்கலாம். சூப் எந்த டைமில் குடிக்கலாம்னா ஈவினிங் டைம் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. டெய்லி ஸ்கூல் விட்டு வராங்களா, இந்த சூப் கொடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ஏதாவது கொடுத்தீங்கன்னா நல்லாவே அவங்களுக்கு அந்த வெயிட் கெயின் ஆக ஆரம்பிக்கும், பசி நல்லா தூண்ட ஆரம்பிக்கும், இரவு நேரத்தில் உறக்கம் வர ஆரம்பிக்கும். நிறைய பேருக்கு இந்த நியூட்ரிஷன் டிஃபிஷியன்சி இருந்தால் அடிக்கடி காய்ச்சல், தலைவலி வர்றது, தும்மிக்கிட்டே இருக்கிறது, கொஞ்சம் ஏதாவது தண்ணி மாற்றி குடித்தாலே எனக்கு ஃபீவர் வந்துடுது அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவே கொஞ்சம் டீனேஜில் இருக்கக்கூடியவங்க, லேடிஸ்க்கு வந்து பார்த்தோம்னா கேர்ள்ஸ்க்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறது, அனிமியா, நிறைய பேருக்கு இன்றைக்கி பார்த்தோம்னா 10ல் 8 பெண்களுக்கு இந்த இரத்த சோகை, அனிமியா அப்படின்ற பிரச்சனை இருக்குது, ஹேர் ஃபால். ஸோ இந்த மாதிரியும் நிறைய பேருக்கு ப்ராப்ளம் இருக்குது. அதே கொஞ்சம் ஏஜ் ஆன பிறகு அந்த மெனோபாஸ் டைமில் பெண்களுக்கு பார்த்தோம்னா போன் டென்சிட்டி குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ பாடியில் அந்த போன் டென்சிட்டி குறைஞ்சிக்கிட்டே வருது. ஸோ அப்போ என்ன பண்ணலாம், எல்லாருக்குமான எலும்பு தேய்மானம் இருக்கிறவங்க எல்லாருக்குமான ஒரு சூப், ஒரு பெஸ்ட்டு ஃபுட்டு, நியூட்ரிஷன் ஃபுட்டு தான் இது, மருத்துவ குணம் நிறைந்தது. ஸோ கவனமாக இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாருக்குமே இதை குடிக்கலாம். ஸோ சுகர் இருக்கிறவங்களும் இதை எடுத்துக்கலாம், பிளட் ப்ரெஷர் இருக்கிறவங்களும் இதை குடிக்கலாம். ஸோ நல்லா ஸ்ட்ராங்காக நான் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை வந்து உங்கள் கிட்ஸுக்காக இருந்தாலும் வயதானவர்களாக இருந்தாலும் எல்லாருமே இதை எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சொல்லக்கூடியது அப்படின்னு பார்த்தோம்னா வெஜிடபிள் சூப் தான். இதை எப்படி நம்ம ரெடி பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து பால் வெஜிடபிள் சூப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ரொம்ப டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி. இப்போ நீங்கள் ஒரு சூப் ஆர்டர் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், மினிமம் அதோட ரேட் 150லேருந்து 200 இருக்கும். ஆனால் அந்த 200ல் நம்ம ஃபேமிலியில் இருக்க எல்லாருக்குமே நம்ம ஹெல்த்தியாக வீட்லேயே சூப் ரெடி பண்ணிடலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம கடைக்கு போனால் தான் விரும்பி சூப் சாப்பிட்ணுன்னு கிடையாது. வீட்டில் இருக்கும்போது, இப்போல்லாம் மழைக்காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, ஸோ வீட்டில் இருக்கும்போதே டெய்லி ஈவினிங் இந்த சூப்பில் ஏதாவது ஒன்று நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கனாலும் இம்யூனிட்டி நல்லாவே பூஸ்டப் ஆகும். ஸோ வெஜிடபிள்ஸ் அப்படின்னு சொன்னால் சூப்பில் என்னென்ன போடுவோம் நமக்கே தெரியும். ஸோ பச்சை பட்டாணி நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் சின்ன சின்ன பீசஸாக நம்ம வந்து கேரட், தேவையான அளவுக்கு கேரட், கேபேஜ், பீன்ஸ் இது எல்லாமே எடுத்து வச்சுக்கலாம். கேப்சிகம் இருந்தாலும் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இது கூட கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுக்கணும். பட்டர் நமக்கு தேவைப்படுது, வெண்ணெய். ஸோ இது எல்லாமே எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் பெப்பர் பவுடர் இதுவும் நம்ம எடுத்து வச்சுக்கணும். ஸோ நம்ம வந்து ஒரு பேனில் ஒரு 2 ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிவிட்டு, ஸோ இதில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டணும். அந்த பட்டரில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய வெஜிடபிள்ஸ் எல்லாமே போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணி இதை கொஞ்சம் மூடி வச்சுருங்க. ஸோ இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே கொஞ்சம் தண்ணீர் விட்டு பாயில் பண்ணுங்க. தேவையான அளவுக்கு கொஞ்சம் சூப்பில் ஆஃப் சால்ட்டு போட்டால் போதும், நிறைய சால்ட் வேண்டாம். ஸோ இதை வந்து போட்டுட்டு சால்ட் கொஞ்சம் போட்டு நல்லா பாயில் பண்ணிட்டு வரணும். ஸோ பாயில் பண்ணதுக்கப்புறம் நல்லா காய்ச்சிய பால் 1 கிளாஸ் இல்லைன்னா 2 கிளாஸ் தேவையான அளவு அந்த பால் அதில் சேர்த்துடணும். ஸோ அவ்வளோதான். இதை நல்லா மூடி வச்சுட்டு பாயில் பண்ணதுக்கப்புறம் இந்த சூப்பை குடிச்சு பாருங்கள். இதில் தேவையான அளவு நம்ம வந்து மேலே கார்னிஷிங்க்கு வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணோமோ ஆட் பண்ணிக்கலாம். ஸோ புதினா லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், கொரியாண்டர் லீவ்ஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ புதினா, கொத்தமல்லி இலைகள் கொஞ்சம் சேர்த்து, பெப்பர் பவுடர் சேர்த்து சூடாக குடிச்சு பாருங்கள். குழந்தைகளுக்கு ரொம்ப 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 ஹெல்த்தியான ஒரு சூப் அப்படின்னு சொல்லலாம், பால் வெஜிடபிள் சூப் அப்படின்னு சொல்கிறது. ஸோ வயதானவர்களுக்கு ஈஸியாக டைஜஷன் ஆகும். ஸோ காலை உணவாகவும் இதை நம்ம எடுக்கலாம். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க காலை உணவாக இதை எடுத்துகிட்டு வரலாம். அடுத்த சூப் வகை நான் சொல்கிறேன். ரொம்ப சிம்பிள், ஈஸி, வெரி வெரி ஹெல்த்தி அப்படின்னு சொல்லலாம்.
மஞ்சள் பூசணி சூப். ஸோ இந்த மஞ்சள் பூசணி அப்படின்னு சொல்கிறது உடலுக்கு அவ்வளோ நல்லது. ஸோ சுகர் இருக்கவங்க, உடல் தேரவே இல்லை, எனக்கு பித்தம் ரொம்ப அதிகமாக இருக்குது, ஆண்கள் நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்கும், உடல் இளைச்சிக்கிட்டே போகுதுங்க, என்ன ரீசன்னே தெரியல, பாடி ஹீட் ஆகுது. அதே மாதிரி தூக்கத்தில் நிறைய பேருக்கு விந்து வெளியேறிக்கிட்டே இருக்கும். ஸோ நாக்டூர்னல் எஜாக்னேஷன் சொல்லுவாங்க. அந்த ப்ராப்ளம் இருந்ததுன்னா நீங்கள் என்ன தான் ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் உடல் தேரவே தேராது. அது சரி பண்ணணும்னா இந்த சூப் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதற்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம தோல் ஸ்கின் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு மஞ்சள் பூசணியை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி நல்லா பாயில் பண்ணணும், வேக வச்சிடணும். முதல் நாள் இரவே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, தேவையான அளவு ஒரு கைப்பிடி அளவு பாதாம், ஸோ பாதாம் தண்ணியில் நல்லா ஊற வச்சிடணும். ஸோ காலையில் இந்த பாதாமோட ஸ்கின் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு பேஸ்ட் மாதிரி அரைச்சி தனியாக வச்சிடணும். ஸோ இந்த சைடில் நமக்கு இந்த மஞ்சள் பூசணி நல்லா வேக வைக்கணும். ஸோ நல்லா வேக வச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, பூசணியை மிக்சியில் போட்டு அரைச்சோ இல்லை நல்லா மேஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இது ரெண்டும் நம்ம ஒன்றா மிக்ஸ் பண்ணிடணும். வேக வைத்த மஞ்சள் பூசணியும் இந்த பாதாம் நம்ம நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இது ரெண்டும் மிக்ஸ் பண்ணிடணும். அதுக்கப்புறம் இதை சூப் மாதிரி ரெடி பண்ண போகிறோம். ஸோ ஒரு பேனில் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் பட்டர் ஆர் கீ சேர்த்து கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்க போகிறோம். இதை அப்படியே நம்ம அதில் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அது வேறு என்னென்ன சேர்க்கணுமோ நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ பெப்பர் பவுடர், ஒரு ஆஃப் சால்ட் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் புதினா இலைகளோ கொத்தமல்லி இலைகளோ சேர்த்து சர்வ் பண்ணி பாருங்கள். டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி. ஸோ கிட்ஸுக்கு வந்து இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதே மாதிரி போன் டென்சிட்டி, கால்சியம் லெவல் குறைபாடு இருக்குது, சுகர்னால் உடல் மெலிஞ்சிக்கிட்டே போகிறாங்க அப்படின்னு சொல்கிறவங்க, ரொம்ப நாள் பெட் ரிடனாக இருக்காங்க, எந்த டயட் நம்ம கொடுக்கலாம் ஸோ அப்படின்னு. ஏன்னா நிறைய பேர் நம்மக்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க இல்லைங்களா, பார்க்கின்சன் டிசீஸாக இருக்கும். ஸோ ஏஜ்ட் பர்சன்ஸ் நிறைய பேருக்கு நடக்க முடியாமல் இருக்கும், நியூரலஜிக்கல் இஷ்யூஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஈஸியாக என்ன டயட் நான் கொடுக்கலான்னு கேட்டிங்கன்னா, இந்த பூசணி சூப் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. ஸோ ஹேர் ஃபால் இருக்கா, இதையும் ட்ரை பண்ணலாம். ஸோ இதை தாண்டி நிறைய மருந்துகள் இருக்குது, அதை பற்றியும் நிறைய பதிவுகளை நான் சொல்லியிருக்கேன். இப்போது இந்த 2 சூப் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். இதில் இன்னும் ஒரே ஒரு சீக்ரெட் சொல்கிறேன். அஸ்வகந்தா பொடி இருக்குது இல்லைங்களா, அது ஒரு 1/2 ஸ்பூன் 2 சூப்லேயுமே சேர்த்துக்கலாம். அதுவுமே நம்ம உடலுக்கு வந்து ஆரோக்கியத்தை தரக்கூடியது. முக்கியமாக ஜிம்முக்கு போகிறவங்களுக்கு இந்த சீக்ரெட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். நான் ஃபஸ்ட்டு சொன்ன பால் வெஜிடபிள் சூப்பாக இருந்தாலும், செகண்ட் சொன்ன பூசணிக்காய் சூப்பாக இருந்தாலும் 1/2 ஸ்பூன் அளவுக்கு அஸ்வகந்தா பவுடர் அதில் சேர்த்து குடிச்சு பாருங்கள், இன்னும் நமக்கு ஸ்டாமினா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நீங்கள் ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு இந்த 2 சூப்பை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ எப்படி இருந்தது அப்படின்றத உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு மருத்துவ ஆலோசனை தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி.